갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். லாங் கேப் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு 10 நாள் கிட்ட வீடியோ போடல அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம சிக்கா இருந்தேன். ஃபர்ஸ்ட் முட்டி வீங்குச்சு, அப்புறம் ஃபீவர், கோல்டு அப்படி இன்னும் கூட 100% வந்து சரியாகல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் அடிச்ச மாதிரி இருப்பேன். உள்ள ஒரு மொக்க நைட்டி தான் போட்டிருக்கேன். வீடியோவுக்கு அப்படியே வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல துப்பட்டா மாதிரி எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னா தெரியல. நம்ம கிச்சன் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த குப்பை குளத்துலேயே தான் நாங்கள் இருந்தது. இதே மாதிரி வெளியில டைனிங் ஹாலில் ஒரு குப்பை குளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இனிமே ஃபர்ஸ்ட் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து செட்டப் பண்ணணும். எம்டி கிச்சன் டூர் வேணுமா அப்படிங்கறத ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் 2 வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றதை விட்டுட்டீங்க. ப்ளீஸ் ஒரு ஹாயாவது சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து டிஷ் வாஷர்ல ஒரு லோட் வந்து ஒரு 4-5 லோட் போட்டு எடுக்கலாம் இருக்கேன். ஜஸ்ட் ஒரு ½ hour ரின்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ரின்ஸ் பண்ணி ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து தூசி ஒட்டிக்கிட்ட மாதிரியே இருக்கு. இங்க புக் ஷெல்ஃப்லாம் பாத்தீங்கன்னாலுமே தொட்டாலே நிறைய தூசி இருக்கிற மாதிரி இருக்கு. இதோட போய் காலைல நான் புண்ணியமூர்த்தி போயிட்டு வந்தேன். அதுல கிச்சன் லைனர் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனேன். அமேசானை விட இங்க காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. ஆன்டி ஸ்லிப் மேட் 45 x 300 சென்டிமீட்டர் ஒன்று, 60 x 300 சென்டிமீட்டர் ஒன்று. ஆமா, எனக்கு வந்து 30 சென்டிமீட்டர் தான் இருக்கு பெரும்பாலான ஷெல்ஃப். ஸோ அதனால இதை 2ஆ கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுவும் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஹால் மாதிரி காமிச்சிருந்தேன். 65 rupees அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட் வாங்கினேன். கிச்சனுக்கு தான் எல்லாமே. ஏற்கனவே கிச்சன்ல போட்டிருந்த மேட் எல்லாம் இந்த இப்ப செஞ்சாங்கல்ல, அதுல வந்து நாஸ்தி ஆயிடுச்சு. மொத்தமா மோர் தென் 7-8 டேஸ் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிளேட் வந்து வாங்கினேன். ஏன்னா அந்த நம்ம அந்த ட்ரார் வச்சிருக்கோம்ல, பிக் பிளேட், பெரிய பிளேட் ட்ரார் வச்சிருக்கோம்ல, அதுக்கு ஹைட் கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணணும். 4 வாங்கினேன். இது வந்து 215 ரூபாய். அப்புறம் நம்ம மாடியில இருக்கிறப்போ நமக்கு வந்து டெய்லி காஃபி வாங்கிட்டு வருவாங்க. அது வந்து முன்னாடி ஃபிளாஸ்க்ல அதுல எல்லாம் வாங்குவாங்க. இப்போ வந்து அந்த சில்வர் ஃபாயில் கவர்லயே வாங்கிட்டு வராங்களா, அப்படி வாங்கி குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த 2 வாளியும் வந்து வாங்கணும். ஃபிளாஸ்க் வந்து மாடியிலே கழுவுறதுக்குலாம் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தெரியல. இது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு 2 அது என்ன வாளி, தூக்குவாளி, 2மே வந்து 200 ரூபாய் வந்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் காஃபி வாங்குறதுக்கு கொடுத்துறதுக்காக மட்டும் 2 வாங்கணும். ஃபேப்ரிக் கட் பண்றதுக்கு 2 சிசர் வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம் கிச்சன்ல. சாரி, நம்ம வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் வந்து ட்ராலி மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு. ஸோ ஒரு வெஜிடபிள் பீலர், 2 மாடியில வந்து கொளுத்துறதுக்கு 2 ஊதுபத்தி, அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் 2 துணி கிளிப். இது எல்லாம் தான் 3908 ரூபாய் வந்துச்சு. அப்புறம் இவ்வளோ இருமலோடய நான் ஒரு பாட்டில் வாங்கி அங்கே குடிச்சிட்டு வந்தேன். ஸோ இப்போ நம்ம vlog கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷையவே ஹால் அண்ட் அவங்களோட ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் இப்போ வியர் பண்ணிருக்கிறது தான். இந்த டிஷர்ட் தான் எக்ஸல் சைஸ்ல இருக்கு. செல்ஃப் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ் அப்படின்னு போட்டிருக்கு. வாங்கி ஒரு ரிசீவ் பண்ணி ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் 5 டேஸ் போட்டிருப்பேன். இந்த சம்மருக்கு போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா, அவ்வளோ சாஃப்டா, போட்டுக்கவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இதோட பிரைஸ் டீடைல், நேம் டீடைல் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். ஷையவேல உங்களுக்கு ஆஃபர் வந்து மாறிட்டே இருக்கும். பெர் மந்த் வந்து உங்களுக்கு புது ஆஃபர் நிறைய போடுவாங்க. ஆக்சுவலி நைட் வேர் செட்ஸ்க்குலாம் 20% ஆஃபர்ல இருக்கு. இன்னும் வேரியஸ் ஆஃபர்ஸ் இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதோட சேர்த்து ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைட் சூட் தான். என் ஹைட்டுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. 2 சைட் பாக்கெட்டோட வருது. எக்ஸல் சைஸ் எடுத்திருக்கேன். செம்ம கம்ஃபர்டபுளா, ரொம்ப வந்து போட்டுக்க கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் ஃபாயில் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறது எல்லாமே கொஞ்சம் பிராஸ் தான். இந்த பிராஸ் வந்து 199 rupeesல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. buy 2 get 3, அப்புறம் வந்து 599க்கு 5 பேண்டிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு. நான் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸையுமே ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு சைஸ் எல்லாம் கரெக்டா தெரியாது ஜெனி, நான் ஆன்லைன்ல இது வரைக்கும் வாங்கினது இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஷையவேல சைஸ் கால்குலேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க உங்களோட அப்பர் பஸ்டையும் லோவர் பஸ்டையும் மெஷர் பண்ணி அந்த கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா போதும், உங்களோட சைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா ஷையவே கால்குலேட்டர்லயே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது வந்து இந்த ஃபுல் கப் லேஸ் பிரா தான். பியூட்டிஃபுல் ஃபினிஷ்ல இருக்கு. ஸோ லைட் பேடிங்கோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸ்மூத் ஃபினிஷ். நீங்க பாத்தீங்கன்னாலே எவ்வளோ குவாலிட்டியா இருக்குன்னு தெரியும். ஃபுல்லாவே லேஸ் ஒர்க் இருக்கு. எலாஸ்டிக்கோட வந்திருக்கு. பேக் சைடு வந்து உங்களுக்கு 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு லேஸ் டீடைல்ல முடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரா. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரா தான். எனக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி லேஸ் எல்லாம் பிடிக்காது ஜெனி, எனக்கு கப்லாம் வேண்டாம், எனக்கு பிளைனா வேணும், எனக்கு எவ்ரிடே பிரா மாதிரி வேணும்னா
பண்ணணும்னா இது வந்து சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக், உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் எல்லாம் இல்லாம ரொம்ப நல்ல திக்கான ஃபேப்ரிக். ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கும். சிம்பிளா முடிச்சிருக்காங்க. சிம்பிளா எவ்ரிடே இந்த சம்மருக்கு நீங்க எவ்ரிடே போட்டுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல் கவரேஜ் எவ்வளவு தூரம் ஹைட் வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல ஃபுல் கவரேஜ்ல இருக்கு. இது ஒரு மாதிரி கேமி பிரா மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைப்ல இல்ல, உங்களுக்கு என்ன டைப்ஸ் பிரா வேணாலும், டிஷர்ட் பிராவா இருக்கலாம், இல்ல எவ்ரிடே பிராவா இருக்கலாம், புஷ்அப் பிராவா இருக்கலாம், ஃபேஷன் பிராவா இருக்கலாம், இல்ல ஹை சப்போர்ட், இந்த மாதிரி மினிமைசர்னு எக்கச்சக்கமான எல்லா வெரைட்டியுமே அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் ஒரே பிராவே, இப்போ நம்ம இந்த பிராவே நம்ம ஒரு அனார்கலி குர்தாஸ்க்கோ ஹைலோ இருக்கிற ட்ரெஸ்க்கோ போட்டோம்னா அது வந்து நமக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்காது. என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரா, அதுவும் நமக்கு கரெக்ட் ஃபிட்டிங் சைஸ்ல போடல ஒரு பேசிக் ட்ரெஸ் கூட ரொம்ப எலிவேட்டடா ரொம்ப அழகா காட்டும். நெக்ஸ்ட் இந்த பிரா தான். இது வந்து கொஞ்சம் டிசைனரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செலக்ட் பண்ணிருந்தேன். பேடடோட வந்திருக்கு. ஆனா அதுல ஃபுல் பேடட் இருந்துச்சுல, இதுல வந்து சைடுல மட்டும் தான் உங்களுக்கு பேடட் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு எலாஸ்டிக்லாமே ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க வாங்குறது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செம்ம ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ தமிழ் நியூ இயர்க்குலாம் சூப்பர் ஆஃபர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேமெண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னா உங்களுக்கு சிஓடியும் இருக்கு, 15 days ரிட்டர்ன் பாலிசி, எக்ஸ்சேஞ்ச் பாலிசி எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பயப்படாம நம்பி வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ரா அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல இந்த சம்மருக்கு வந்து இது ரொம்ப சூப்பரா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும்னு. சேம் கலர் சேம் சைஸ், என் சைஸ்ல வந்து இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால சேம் கலர் சேம் டிசைன் எல்லாமே சேம் தான். ரெண்டு வந்து அதிலே நான் வந்து எடுத்துருக்கேன். அகைன் இதுவும் வந்து ஒரு எவ்ரிடே பிரா மாதிரி தான். சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். டெய்லி நம்ம உள்ள போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். பிடிச்சதுனால சேம் அதே மாதிரி ரெண்டு கலர் வந்து ஒரே டிசைன்ல வந்து ரெண்டு பிரா வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஒரே இதுல இருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப வந்து உங்களுக்கு டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வந்து அன்கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, இதுவும் வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா வந்து இதுலயே ரெண்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த ரெண்டு வந்து நான் புதுசா ட்ரை பண்றேன். பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபிட்டிங்கும் ரொம்ப கரெக்டா இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஆகுது நம்மளோட இன்னர்வேர்ஸை நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ரெகுலராக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6 months ஒன்ஸ் ஒரு 7-8 months ஒன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. இந்த மந்த்துக்கு நிறைய உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. 2 ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து 1059 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. நைட் வேர்ஸ் செம்ம கம்ஃபர்டபுளான நைட் வேர்ஸ் இன்னும் 1-2 எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் vlogல நான் ஷேர் பண்ணுவேன் பாருங்க. அந்த மாதிரி நைட் வேர்ஸ்லாம் 20% ஆஃப்ல இருக்கு. பிராஸ் வந்து 199 ஸ்டார்ட் ஆகுது. buy 2 get 3 ஆஃபர்லாம் இருக்கு. ஸோ இது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஷையவேயோட எல்லா லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுவும் நான் வந்து புண்ணியமூர்த்தியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம அடுப்புக்கு பின்னாடி ஓட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிக்கர், வாட்டர் ப்ரூஃப், ஆயில் ப்ரூஃப்னு 88 rupees போட்டிருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைனில் இருந்துச்சு. இந்த காஃபி கப்பு, பூ அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்துச்சு. எனக்கு வந்து நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அந்த பிவிசி மாதிரி இருக்கட்டும், கொஞ்சம் வந்து கிரே டோனில் இருக்கட்டும் அண்ட் மார்பிள் ஃபினிஷில் இருக்கட்டும்னு தோணுச்சு. ஏற்கனவே நான் வந்து ஒரு ஒயிட் மார்பிள் தான் ஒட்டலான் இருந்தேன். ஆனால் அங்கே இதை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிச்சு. ஒன்று வந்து 88 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்தேன். 1.5 portion வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஹாஃப் வந்து பேலன்ஸ் இருக்குது. 1 10ல் 1.5 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கீழே இருக்குல்ல அந்த கேப்பையும் வந்து கட் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். மொத்தம் 88 rupees அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன். இதே டிசைன் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அமேசான்லையாவது ஃப்ளிப்கார்ட்லையாவது இதுலையாவது இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு இது வந்து நான் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தேன். ஜூன் 2020 ஆர் 2021 வந்து வாங்கியிருந்திருக்கேன். இதை அப்போ வந்து கிச்சனுக்கு பின்னாடி அந்த நம்ம அடுப்புக்கு பின்னாடி ஓட்டலான்னு வாங்கினது. ஆனால் இப்போ தான் செட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இது கொட்டினது இந்த சைடு வந்து கரெக்டாக கட் பண்ணி வாஷ் பேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவில் வந்து கரெக்டாக ஓட்டியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இது வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த கீழே பெயிண்ட்லாம் அடிக்கிறதுக்காக எடுத்து தொட்டியெல்லாம் தூக்கி மேலே வச்சோம்ல, அதுக்கப்புறம் எடுத்து கீழேயே வைக்கல, மேலேயே தான் வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். கொஞ்சம் அதை பார்க்க கூட இல்லை, கொஞ்சம் நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறதுனால. ஸோ தண்ணி மட்டும் கௌசி, உஷா அவங்கெல்லாம் வந்து ஊற்றி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதெல்லாம் எடுத்து கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கோம். அது வந்து ஈரம் காத்துற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஸ்டாண்டு வச்சு வைங்க அப்படின்னு. நிறைய பேர் இந்த ஸ்டாண்டு, இப்போ நான் செடி வைக்கிற ஸ்டாண்டு எங்கே வாங்கினீங்க ஜெனி அப்படின்னு லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக நம்ம செஞ்சது. இது இந்த வெர்டிக்கல் கார்டனுக்கு இங்கே ஒரு செட்டப் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம வந்து பில்டிங் கட்டையிலேயே மேலே மாடியில் கட்டையிலே இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னும் 2 கூட ஸ்டாண்டு இருக்குது. இன்னும் ஒரு 3-4 ஸ்டாண்டுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மாமாட்ட கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து கீழே விட்டு கூட்டுறதுக்கு, தண்ணி இது பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அகலமான தொட்டி வைக்கிறதுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. கம்சியாக இங்கெல்லாம் அந்த தொட்டியெல்லாம் அப்படியே இருக்குது. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான பார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த ஹோலை அடைச்சிட்டு உள்ளே இன்னொரு பாட் வச்சு நம்மளோட கிச்சனில் வந்து அந்த ஜன்னலில் மாட்டி விடலாம். ஒரு 4-5 செடி வச்சு புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் மட்டும் தூவலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதுவும் எந்த அளவு வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரில. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் முடிச்சிருக்கோம். இது மேலே ஏற்றுறதுக்கும் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த தடவை நர்சரி போனால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.
ஸோ அப்படியே நம்ம மாடியிலேருந்து கீழே பார்த்தோன்னா நம்மளோட கொல்லை பக்கம் இது. ஸோ இது அந்த அக்காவோட வீடு. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக அந்த ஒரு லைனுக்கு வந்து நமக்கு மண் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொத்தி விட்டுட்டு 2-3 நாள் தண்ணி ஊற்றி கொத்தி விட்டுட்டு உரம்லாம் போட்டு காய்கறி செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி வைக்கிறப்போ பிகினருக்கு ஈஸியாக என்ன காய்கறி இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் சொல்லுங்கள். உடனே செத்து போச்சுன்னா கொஞ்சம் மனசு வந்து பாரமாக இருக்கும். அதனால எது ஈஸியாக வரும் அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கன்னா, இங்கே வந்து நான் ஒரு அண்ணா வர சொல்லியிருக்கேன் கொத்தி விட்டு உரம்லாம் போட்டு விட்டு போகிறதுக்கு. ஸோ அதையும் வந்து ஐடியா இருந்துச்சுன்னா என்னென்ன காய் போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து விதையாக வாங்கி போடலாம், இல்லைனா ஆத்தா கிட்டேருந்து குட்டி குட்டி செடியாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். செம்பருத்தி செடியில் மட்டும் 4, 5, 6, இங்கே வந்து ஒரு 4, இங்கே வந்து ஒரு 3ன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்டே இருக்குது. இது நம்ம மேலே தொங்க விட்டுருக்கோம்ல, இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம மேலே வந்து தொங்க விட்டுருக்கோம். ஸோ அதோடது இதில் எப்படி கனெக்ட் ஆனிச்சுன்னு தெரியல. ஆனால் இதில் வந்து நல்லா வருது. எதில் வைக்கிறனோ அதில் வருதோ இல்லையோ, அதுவாக எதுலையாவது பிடிச்சிக்கிச்சுன்னா சூப்பராக வருது. ஸோ ஒரு வழியாக மேலே முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மளிகை ஜாமான் ஏற்கனவே இருந்ததெல்லாம் வந்து லதா வந்து ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஒரு காஞ்சி துணி வச்சு துடைக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம், தனியாலாம் பண்ணலை, எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். ஸோ அதனால் இருக்கிற எல்லா பாட்டிலையுமே வந்து ஈர துணி வச்சு ஒரு தடவை தொடச்சிட்டு திருப்பி காஞ்சி துணி வச்சு இது எல்லாமே துணி போட்டு போற்றி தான் இருந்துச்சு. ஸோ லதா உஷாலாம் அது பண்ணிகிட்ருக்கையில் நான் வந்து ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம், ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து இப்போ தான் பெயிண்ட் அடித்தோம், ஆனால் ட்ரில்லெல்லாம் போட்டாங்கல்ல, அதனால தூசியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லா சைடும் 3 சைடுமே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ரொம்ப டயர்டாக பாவமாக தெரியுறேன்னு பார்க்குறதுக்கே நான். ஸோ ஃபுல்லாகவே எடுத்து எல்லாத்தையும் ஏறி இறங்கி தொடச்சிட்ருக்கேன். சிம்னியில் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கையில் துணி போட்டிருந்தோம், அப்படியுமே வந்து கொஞ்சம் செதறின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மண் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு துணி வச்சு தொடச்சி பார்த்தேன், அப்பயும் வந்து அது போகலை. அதனால நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஐடியா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் செய்யலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து முடிச்சாதான், அதெல்லாம் எடுத்து வச்சாதான் அடுத்த வேலையே புரியுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் முடியலனாலும் பரவாயில்ல, அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து செஞ்சிட்டு இருந்தோம். இதுலேயும் வந்து அவங்க ட்ரில்லெல்லாம் போட்டது உள்ளே இருந்துச்சு. அந்த உள்ளே இருந்து அதை எப்படி எடுக்கிறதுனே தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம வாட்டர் கேன்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வாங்கிட்டு வந்திருந்த ஷீட் வந்து 3 ஷெல்ஃபுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. அடியில் ஒரு ஷெல்ஃபுக்கும் இந்த சின்ன கீழே வந்து ஒரு குட்டி ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, அதுக்கும் பத்தலை. அதனால் இது வந்து வால்பேப்பர், ஸ்டிக்கர் வால்பேப்பர் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்ததில் ஒன்று. பட் நான் ஸ்டிக்கராக ஒட்டாமல் அந்த பேக்கோடையே சேர்த்து கட் பண்ணி அதை வந்து இந்த ஷீட் மாதிரி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வைப்ரண்ட்டான கலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே மட்டும் அந்த கீழே கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும் அந்த ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். இது எல்லாமே தொடச்சி காஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சாச்சு. ஒரு வழியாக வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அடிக்காச்சு. அதுக்கே வந்து ரொம்ப டயர்டாயிட்டோம், எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டோம். அடுத்து வந்து இதுக்குள்ளே பாத்திரம்லாம் இருக்குது. இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு அதுக்கப்புறம் செக்ரிகேட் பண்ணி டீக்ளட்டர் பண்ண வேண்டியதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அடுக்கணும். பேக்கிங் சப்ளைஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அது ஒரு டப்பா மாதிரி போட்டு வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ எந்தெந்த ஆர்கனைசர்ஸ் வேணும், முன்னாடியே வாங்கினதுல எந்தெந்த ஆர்கனைசர்ஸ் வேணும், எந்தெந்த ஆர்கனைசர்ஸ் வேண்டாம், எதெல்லாம் எங்கெங்கே செட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ட்ராஸ் இருந்ததே இல்லைல்ல, அதனால எனக்கு எதை எவ்வளோ எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லை. மண் பாத்திரம், இரும்பு பாத்திரம்லாம் இந்த ஷெல்ஃப்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதே மாதிரி பெரிய பாத்திரமும் அங்கேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதை பண்ண போகிறேன். ஆனால் அதெல்லாம் ஷூட் பண்ண வேணான்னு தெரில, ஷூட் பண்ணால் இன்னும் நேரம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு தோணுது. சரசரன்னு எடுத்து அடிக்கிட்டோம்னா ஓரளவு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எம்டி கிச்சன் டூர் வேணுமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எம்டி கிச்சன் டூர் வந்து அப்லோட் பண்ணுறேன், வித் பட்ஜெட்டோட எவ்வளோ ஆனிச்சு அப்படின்னு. இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நான் கிச்சன்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல ஒரு கிச்சன் டூர் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து இது எல்லாத்தையும் தான், இது உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் பண்ணணும், வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் வேறு இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பாத்திரம் ஃபுல்லாக முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது. ஓரளவு பாத்திரம் மட்டும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் நேற்று முந்தானேத்து நடந்தது. இன்னுமே எல்லாம் முடியல, இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. எதை எங்கெங்கே செக்ரிகேட் பண்ணி வைக்கணுங்கிறதே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்றா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட துணி லோட் போடுறது அப்படின்னு மற்ற வேலை எல்லாமும் கலந்து நடந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுவும் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்துச்சு, என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.